நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சிங்க. பிரமாதமாக போகுதுண்ணே நம்ம படம். வெற்றிகரமான 3வது நாள் சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்லாம் போய் இப்போ வெற்றிகரமான 3வது நாள். 3வது நாளில் வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்தில் நல்லது தான். நமக்கு வந்து பக்கு பக்குன்னு இல்லாமல் 3வது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம். சக்ஸஸ் ஆகிடுச்சுடா படம், எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தயவுசெய்து நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்குறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை. இப்போ நல்லது செய்கிறதுக்காக கேட்குறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன படங்கள்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்டை புண்ணாக்கா தவிர. தம்பிதுரையை கேட்குறேன், நான் நடிகனாக இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கள்லாம் பார்த்தேன். பட் ஓடணும், ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாவது ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில். ஏன்னா 200 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதனால் ஒரு 100 நாள் 50 நாள் ஓடணும், 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இதில் இந்த குடும்பம் என் குடும்பம் தான். ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே, அதனால் எங்கள் குடும்பம் வாழ நீங்களும் உதவி பண்ணணும். எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க, வாடகை வீட்டுக்கு நடிகராலேயோ போக முடியுமா? முடியாது. ஆனால் இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது. ஜாலியாக இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிவிட்டு நம்ம படங்களை தான் பார்க்குறாங்களே ஒழிய. அப்போ போய் கேட்டு பாருங்கள், சார் இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்களே, அது நான் தான் சார் அந்த நடிகன், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். வீடு தர மாட்டோம் சினிமாக்காரனுக்கு. ஏன்? நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான், ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டுறாங்க. அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டால். அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து சினிமாவை வாழ விடுங்கள். அது வீழ்ந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடையாது. ஞாபகம் வச்சு, நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது ட்ரைலர்னு சொல்ல கற்றுக்கு.